ஒரு கரெக்ஷன் வரப்போகுதுனாலும் இல்லை கிராஷே வரப்போகுதுனாலும் there will always be a sign in the market. அது எப்படி சார் கரெக்டாக சொல்லணும்? ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷன் எங்கே பை பண்ணுறாங்க, எங்கே செல் பண்ணுறாங்க, அக்யூமுலேஷன் எங்கே நடக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே நடக்குதுன்றது தெரிய வர ஒரே ஒரு இடம் எங்கன்னா Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்னென்னா எல்லாருமே ஒரு கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். சார் இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு, எல்லா மார்க்கெட்டும் நல்ல ரைசிங்கில் இருக்குது, இது என்ன ஒரு பபுளா இல்லை பஸ்ட் ஆக போதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. ஆல்ரைட், ஸோ ஃபஸ்ட்டு இது ஒன்று புரிஞ்சுப்போம். வெதர் இட் இஸ் அ கிராஷ் அப்படின்னா இப்போதைக்கு கிராஷ் கிடையாது, இது கரெக்ஷன் இஸ் பாசிபிள். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். கிராஷ்ன்றது வேறு, கரெக்ஷன்றது வேறு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம ஓவரால் இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோன்னா கண்டிப்பாக ஓவரால் ட்ரெண்டு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா அதுக்குன்னு சர்டன் லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவலில் உடைச்சால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே வரும்னு இருக்குது. ஆனால் இப்போ அதுக்குன்ட்டு இப்போது கிராஷ் ஆகிடும்னா கிராஷ் கிடையாது, பட் வேற கரெக்ஷன் வருமானா டெஃபரெண்ட்டாக வரலாம். ஆனால் அதுக்கு சர்டன் லெவல்ஸ் ஆதர், அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் என்னென்ன லெவல். ஸோ அப்போ இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் இப்போ சார்ட்ஸில் பார்த்துடலாம் நம்ம. ஆல்ரைட், ஸோ இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக பார்த்தோன்னா ஆல்ரைட் ஒரு நல்ல மூமெண்டம் இருந்திருக்கு. எப்போது இந்த லாஸ்ட் கிராஷுக்கு அப்புறம் நல்ல மூமெண்ட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேலி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரேலின்னு தான் சொல்லணும். இது இட் வாஸ் அ ஹியூஜ் ரேலி. மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பெரிய ரேலி ஆகிடுச்சு. பட் த திங் இஸ் கரெக்ஷன் வரல. இப்போ இந்த லாஸ்ட் சீசனில் வந்து நமக்கு இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துல சைட்வேஸில் இருக்கும்போது கிளியராக சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து மேலே தான் உடச்சி பை தான் ஆக போகுதுன்றதை நம்ம நல்லாவே தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த இடத்துல இருந்து இப்போ மார்க்கெட் எங்கன்னா நான் 16,000 அந்த ரேஞ்சில் பை பண்ண சொன்னது இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு 18,000 கிட்ட போயாச்சு. சார் இது இன்னும் அப்படியே தான் போகுமா? இப்போ என்னென்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு ஒரு ஃபியர் வர ஆரம்பிச்சிருச்சு, பயம் இருக்குது. என்னென்னா இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு, அப்போ கீழே வந்தால் வாங்கிக்கலாமா, கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன, அந்த ஒரு பயம் இருக்குது. ஸோ என்னென்னா இப்போதைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் பார்க்கும்போது திஸ் இஸ் யுவர் ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட். எங்கன்னா 17,300 தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க மேஜர் ஒரு சப்போர்ட். இப்போ வீக்லியில் பார்த்தோன்னா திஸ் ஏரியா. ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ 17,300 தான் ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். இதை உடைச்சா தான் உங்களுக்கு என்ன வரும்னா கரெக்ஷன் வரும். ஸோ கரெக்ஷனுக்கும் கிராஷுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிராஷை பற்றி சொல்லலை, கரெக்ஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரைட், ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் கீழே வரணும், செல் ஆஃப் ஆகணும், டோட்டலாக மார்க்கெட் கீழே வரணும், கரெக்ஷன் வரணும். கரெக்ஷன் போது எவ்வளோ வேணால் இருக்கலாம். அது 300 பாயிண்ட்டாக இருக்கலாம், 1000 பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை 1500 பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா ஏறினது அவ்வளோ ஏறி இருக்குது மார்க்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா 7,500லேருந்து இன்றைக்கி 18,000 போயிடுச்சு மார்க்கெட். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு 10,000 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி ஏறி இருக்குது. மோர் தென் 140% ஏறி இருக்குன்னா அதில் 10% கரெக்ஷன் வந்தாலும் அது கிராஷ் கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் அ கரெக்ஷன். ஸோ அப்போ கரெக்ஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் கண்டிப்பாக. ஆனால் அது எப்போ வரலான்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 17,300 இந்த ரேஞ்சுக்கு கீழே. இப்போ இது ஓகே, இது டபுள் டாப்பு அப்படின்னா, ஆனாலும் இது டபுள் டாப்பாக இருந்தாலும் 17,300 கீழே க்ளோஸ் வச்சால்தான் கரெக்ஷன் வருமே தவிர அது வரைக்கும் இன்னும் மார்க்கெட் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ திருப்பி பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ப்ரீவியஸ் ஹை வச்சது பார்த்தீங்களா நமக்கு 17,954 இந்த ரேஞ்சுக்கு மேலே மறுபடியும் க்ளோஸ் ஆச்சுன்னா தாராளமாக பை பண்ணிக்கலாம். டார்கெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,435. ஸோ 18,435. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 18,930. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து 18,431. அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 18,929 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி. இது இங்கே தான் போகணும்னு இல்லை, இந்த இடம்லாம் ஒரு மேஜர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது பிரேக் ஆச்சுன்னா 20,000 கூட போகலாம் நிஃப்டி. பட் த திங் இஸ் வி ஹாவ் டு பி காஷியஸ். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு 15,000லையும் 14,000லையும் பை பண்ணுங்கன்னு சொல்கிற ஃபுல் ஃபோர்ஸை இங்கே நான் சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இப்போ டாப்பில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வருமானா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இன்னும் மார்க்கெட் ஃபார்ம் ஆகலை. கரெக்ஷன்ன்றது டெக்னிக்கலாக காட்டும்,
இப்போ என்னன்னா கரெக்ஷன் கண்டுபிடிக்க முடியுமா? டெஃபினட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா கிராஷே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வேணா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிப்பு வேணால் காட்டுறேன். நான் 2019 to 2020 கிராஷ் வரப்போகுதுன்றது யார் ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நாம ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் யூஸ் ஆச்சு. ஸோ அந்த கிளிப்பை வேணா இப்போ பாருங்கள். ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். 1929 அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 இயர்ஸ் சைக்கிளில் கரெக்டாக வரக்கூடியது 2019. கரெக்டாக இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இயர் 2019. இதுலேருந்து 2020க்குள்ள we can expect a major financial crisis or a stock market plunge in the market. So don't go for buy. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் ஏற செல்லிங்லேயே இருங்க. Still it is not in a buy trend. So Nifty இன்னும் செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ மேலே ஏற இட்ஸ் an opportunity to sell. ஸோ அந்த 90 இயர் சைக்கிளில் தான் இப்போ இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ எந்த டைமில் இருக்கோம்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷுக்கான டைமில் இருக்கும். மை வியூ ஆன் நிஃப்டி இஸ் இன் செல் ட்ரெண்ட். இன்னும் பை ட்ரெண்டுக்கு மாறலை. இதுக்கு இத்தனை நாள் நடந்தது என்னென்னா இட் வாஸ் ஜஸ்ட் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். மேலே இருந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் எல்லாரையும் அவங்க இன்ஸ்டிடியூஷன் பண்ண ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்ட வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக செல் ஆஃப் பண்ண உடனே மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஃபால். ஆல்மோஸ்ட் 6 to 8 months சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் கீழே விழணும். அது வரதான் போகுது. அது நான் என்னோட பழைய வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சொல்லியிருப்பேன். என்னென்னா 2019 நவம்பர் எண்டிலேருந்து 2020க்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய சைக்கிள் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் சைக்கிள்ஸ் வந்து அந்த மார்க்கெட் சைக்கிள்ஸ்லாம் ஒரு கிராஷ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டோன்ட் கோ அண்ட் கெட் காட் அப் இன் த பிக் ஃபிஷ். ஸோ அவங்க இந்த டைமில் ஹண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போய் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, கீழே வந்துச்சு இன்னொரு 300 பாயிண்ட் கீழே வந்துச்சு, ஏறும்ட்டு பை பண்ணி ஆவரேஜ் பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்டில் நிஃப்டி இஸ் இன் சென்ட்ரல். ஸோ இப்போ அந்த கிளிப்பு பார்த்தீங்களா, இதுதான் என்னன்னா அப்போது ஒரு கிராஷையே ஒரு மார்க்கெட்டில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா அப்போது கரெக்ஷன் வரதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் கரெக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் முக்கியம். எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா மார்க்கெட் ஏறும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் கீழே வரும்போது கரெக்ஷன் ஸ்பீடாக வரும். So that is why I say you can make money, you can make profits in a rising market, but you can make a fortune in a selling market. எவ்வளோனா ப்ராஃபிட் பண்ண முடியும், ஏற ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட்டு இறங்குது கரெக்ஷனில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூ கேன் மேக் அ ஃபார்ச்சூன் அவுட் ஆஃப் இட். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ நான் எப்படி இப்போது கிராஷை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணேன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். ஐ டி நாட் லுக் ஃபார் எனி பிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் இதெல்லாம். I use proper technical analysis, கரெக்டாக அனலைஸ் பண்ணும். என்னன்னா ஒரு கரெக்ஷன் வரப்போதுனாலும் இல்லை கிராஷே வரப்போதுனாலும் there will always be a sign in the market. அது எப்படி சார் கரெக்டாக சொல்லணும்? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா முதல்ல இது ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. தி சார்ட்ஸ் இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த சார்ட் எடுத்துக்கிட்டிங்களா, இந்த சார்ட்ன்றது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அப்போது கரெக்ஷன்ன்றது என்னென்னா வாங்கி வச்சவங்க விற்கிறாங்க, கரெக்டாக. அப்போ வாங்கி வச்சவங்க விற்கும் போது கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷனுக்கு என்ன மார்க்கெட் தெரிவிக்கணுமோ இந்த சார்ட்டு கொடுக்கும். அதுதான் சார்ட் அனாலிசிஸ். ஸோ சார்ட்டில் என்ன தெரிஞ்சிடும்னா முன்னாடியே செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ எப்படி பையர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க, எப்படி பையை சொல்கிறோனோ அதே மாதிரி செல்லர்ஸ் டாமினேட் பண்ண போகிறாங்க. இப்போ கரெக்ஷன் வரப்போகுதுன்றதும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை வி பியூர்லி டிபெண்ட் அப்பான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதனால தான் தைரியமாக நம்மளால் இது பை ட்ரெண்ட்னா பை தான், நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்கன்னு சொல்கிறதும், இல்லை கிராஷ் வரப்போகுதுன்னா கிராஷ்ன்னு சொல்கிறதும், இல்லை கரெக்ஷன்னா கரெக்ஷன் சொல்ல முடியுதுன்னா பிகாஸ் த சார்ட் ஷோஸ் இட். ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷன் எங்கே பை பண்ணுறாங்க, எங்கே செல் பண்ணுறாங்க, அக்யூமுலேஷன் எங்கே நடக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே நடக்குதுன்ற தெரிய வர ஒரே ஒரு இடம் எங்கன்னா வெறும் சார்ட் மட்டும் தான். இதை தவிர வேறு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. சார்ட் இஸ் தி ஒன்லி ஃபேக்டர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், சார்ட்டை வந்து வி ஷுட் பி ஏபிள் டு டிசைஃபர் இட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா சார்ட் அனாலிசிஸை கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஐயோ சார் கரெக்ஷன் வருதுன்ட்டாரு, பயப்பட வேண்டாம். அதை நம்ம பயப்படாமல் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். நிறைய பேர் என்னன்னா செல் ஆகுதா, ஐயோ ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் இல்லையே, நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷனே ஒரு ஆப்ஷன் தான். சரி, யூ கேன் ட்ரேட் இன் ஆப்ஷன்ஸ், யூ கேன் ட்ரேட் இன் ஃபியூச்சர்ஸ், யூ கேன் கோ ஃபார் ஹெட்ஜிங். இப்போ பையிங்கில் மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, செல்லிங்லேயும் பண்ண முடியும். இப்போ நேக்கட் புட்ஸ் எடுக்கலாம், இல்லை ஹெட்ஜிங் டைப்பில் போயிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராங்கல்ஸு ஸ்ட்ரேடல்ஸுன்னு இந்த மாதிரி ஹெட்ஜிங்கில் இருக்குது, ஹெட்ஜிங்கில் போகலாம். ஆப்ஷன் செல்லிங் இருக்குது, புட் கால் ரைட்டிங் பண்ணலாம், இல்லையா ஃபியூச்சரில் செல்லிங் பண்ணலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன பண்ண போகிறோம்? அப்போ தைரியமாக இதை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அப்போ டெக்னிக்கலில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே தவிர இட் இஸ் நாட் அ ஃபியர்ஃபுல் திங். எனக்கு செல்லு வருதுன்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி.
கீழே ஒரு கரெக்ஷன் வருதுன்னா 100 ரூபாய் பொருள் இப்போ எனக்கு 90 ரூபாய்க்கு கிடைக்கும் போது அப்போ நான் இன்னும் கம்மி விலையில வாங்கி வச்சுக்கலாம் ஏற போகுது. ஆனால் அந்த 100லேருந்து 90 வரும்போதும் நான் செல் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் பிடிக்க தெரிஞ்சுன்னா ஐ மேக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அவுட் ஆஃப் இட். ஸோ ரெண்டுமே ஒரு என்ன தெரியுமா, ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு ஒன்றுமே தெரியாதவனுக்கு எல்லாமே பிரச்சனை தான், ப்ரொஃபஷனலுக்கு எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான். தட் இஸ் த திங். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கிறது இல்லை, ஆனால் வந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாது. The biggest loss what I feel is when you know the market is in buy or in sell, if you don't take a trade, that is the biggest loss for me. ட்ரேட் பண்ணுறது என்ன சொல்கிறது, லாஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுன்றது பெரிய லாஸ் இல்லை. ஒரு ட்ரேடு எனக்கு பைன்னு தெரிஞ்சு நான் அதை பை பண்ணாமல் வேடிக்கை பார்த்தேன்னா அதுதான் பெரிய லாஸ். செல்லுன்னு தெரிஞ்சு செல் பண்ணாமல் இருந்தேன்னா பெரிய லாஸ். அதுக்கு முன்னாடி என்ன தெரியணும், பையா செல்லான்னு தெரியணும். ஸோ ஹாவ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மார்க்கெட்ஸ். அதனால தான் நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் ரெகுலராக சார் என்ன சார் கிராஷ் ஆகுது, பபுள் ஆகுது, டாப் ஆகுது, இதோட கிராஷ் ஆக போதா. இப்போதைக்கு தி கிராஷ் சைன் இஸ் நாட் தேர், பட் கரெக்ஷன் வரலாமான்னா கண்டிப்பாக இருக்குது. சி கரெக்ஷன் சேஞ்சஸ் இன் டு அ கிராஷ். முதல்ல நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கிராஷ்ன்றது என்னன்னா, கரெக்ஷன் வரும்போது இன்னும் செல்லிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கிராஷ் ஆகும். ஆனால் இப்போதைக்கு ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு இப்போ தான் மேலே ஏறி இருக்குன்றதுனால இமீடியட்டாக வருமானா இப்போதைக்கு இதுவும் எனக்கும் தெரியல. பட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. பட் கரெக்ஷன் கேன் கம். ஆனால் அந்த கரெக்ஷனுக்கான பாயிண்ட் என்னன்றதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் 17,360 to 17,260 அந்த 100 பாயிண்ட் ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 17,360 17,260 ரேஞ்சு தான் அந்த கரெக்ஷன் ரேஞ்சு. அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு கரெக்ஷன் வரும். அது அந்த இடத்துல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்கிறேன் எவ்வளோ கரெக்ஷன் வரும். இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் வரலாம், 1000 பாயிண்ட்ன்றது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். இப்போதைக்கு மார்க்கெட் பை ட்ரெண்டில் இருக்குது. பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 17,960க்கு மேலே வீக்லியில் க்ளோஸ் ஆச்சுன்னா 18,430 டார்கெட்டு. அதுக்கு அடுத்தது 18,929 டார்கெட்டு. செல்லிங்ன்றது வந்து ஆஃப்டர் 17,260க்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் செல்லிங். அது வரைக்கும் மார்க்கெட் பையிங் தான். ஸோ அதனால் ரொம்ப பேனிக் ஆக தேவையில்ல, ஃபியர் ரொம்ப அப்படியே பயந்து போகாதீங்க. இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். செல்லிங் வந்ததுனாலும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கன்ற. இப்போ இங்கேருந்து உடைச்சிது மார்க்கெட் கீழே வருது எனக்கு அப்படின்னா ட்ரை டு லுக் அட் இட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே வரும்போது ஐ கேன் மேக் அ ஹியூஜ் ஃபார்ச்சூன் அவுட் ஆஃப் இட். ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கிறேன், 10 ரூபாய் எடுக்கிறது 100 ரூபா ஆகுது. கிராஷில் கிராஷ்ன்னு பாருங்கள், கரெக்ஷனில் இதுதான் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ அதையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து யூ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ தெளிவாக டெக்னிக்கலுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஃபைன். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். இதுதான் அந்த லெவல்ஸ் கேட்டிருந்ததுனால சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறது நானும் கண்டுபிடிச்சி நானும் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we at Trade Achievers we teach people how to use proper chart analysis. இப்போ ஒரு டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இது வந்து இங்கே உடைக்கும், இது இதுக்கு மேலே போகும், இது இங்கே டார்கெட் போகும், இது கீழே செல் ஆகும்ட்டு. ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டோன்னு நினச்சிங்கனாலும் நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சாலும் கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு கால் பண்ணிங்கன்னா they'll give you all the details. ஸோ நமக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கமிங் மண்டே வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் 3 பிரான்ச்சஸ்லேயும் நமக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஃபண்டமெண்டல்ஸ். அண்ட் வெராஸ் நீங்கள் டேரெக்டாக வந்து அட்டன் பண்ண முடியலனாலும் வெனஸ்டேஸ் வந்து நமக்கு ஆன்லைன் பேச்சஸும் இருக்குது. ஆன்லைன் பேச்சஸ் வர முடியல, எனக்கு கிளாஸும் டேரெக்டாக வர முடியலனாலும் நமக்கு வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்குது. ஆஃபீஸ் கோயர்ஸ் என்னால் ஃபுல்லாக வர முடியலனாலும் வீக்கெண்ட் நமக்கு எவ்ரி சாட்டர்டே வந்து வீக்கெண்ட் பேச்சஸும் தனியாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. All right. So I hope this video was useful. ஸோ பயப்பட வேண்டாம். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா it is always an opportunity. It is not about fearing in the markets. All right. So I hope this video was useful and thank you very much for joining. Take care.